ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒயிட் சாஸ் மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் இருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நூடுல்ஸையும் இதில் சேர்த்துடுங்க. நார்மலாக நீங்கள் நூடுல்ஸ் எப்படி குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட்டு, தக்காளி, குடமிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இது லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வரணும். நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் திக்காக இருக்கிறதால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆரிகனோ சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குக் பண்ணி வச்சுருக்கிற மேகியை இதில் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் மேகி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.